வணக்கம் நண்பர்களே! உங்களில் எத்தனை பேர் இந்த வேலைய என்னால இப்ப கண்டிப்பா பண்ண முடியாது. சாயந்திரமா பண்றேன், இல்ல நாளைக்கு பண்றேன். இப்ப நான் ரிலாக்ஸ் பண்ணணும். அப்படின்னு நெனச்சிருக்கீங்க. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா, அதுதான் உங்களோட முன்னேற்றத்திற்கான மிகப்பெரிய முட்டுக்கட்டை. டுமாரோ இஸ் எ லை. நாளை என்பதே ஒரு பொய். ப்ரோக்ராஸ்டினேஷன் அதாவது வேலையை தள்ளி போடுவதுதான் உங்கள் இலக்கை நீங்க தொட முடியாததற்கான முக்கிய காரணம். இந்த உலகத்தில் பல திறமையான மனிதர்கள் தோற்றுப் போவது அவங்க வேலையை தள்ளி போடுவதால் மட்டும்தான். ஒரு கசப்பான உண்மை, உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் வந்த பின் தான், நீங்க வேலையை ஆரம்பிக்கணும்னு நெனச்சிருந்தீங்கன்னா, காலம் முழுவதும் காத்துக்கிட்டே இருக்கணும். இருக்கிற இடத்துல இருந்து, இருக்கிற வசதிகளை வச்சு, உங்க பயணத்தை ஆரம்பிங்க. போக போக உங்களுக்கான வழி பிறக்கும். மத்தவங்க உங்களை விட வேகமா போறாங்கன்னு கவலைப்படாதீங்க. நீங்க ஓடலன்னாலும் பரவாயில்ல, மெதுவா நடங்க. ஆனா நிக்காதீங்க. ஏன்னா, ஓடுற முயல விட விடாம நடந்த ஆம தானே கடைசியில ஜெயிச்சது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். உங்க உழைப்பு இன்னைக்கு யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா, ஒரு நாள் அது உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கும். நண்பர்களே, காலம் நமக்காக நிக்காது. உங்க வாழ்க்கையை நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களை வெற்றியாளனா மாத்தும். உங்களோட சோம்பேறித்தனம் சொல்லும், இன்னும் 5 நிமிஷம் தூங்குன்னு. ஆனா, உங்க லட்சியம் சொல்லும், எழுந்திரு. உன் இலக்கு இன்னும் தூரத்துல இருக்குன்னு. அந்த 5 நிமிஷத்தை ஜெயிக்கிறவன் தான் வாழ்க்கையையும் ஜெயிக்கிறான். இன்னைக்கே ஆரம்பிங்க, இப்பவே ஆரம்பிங்க. உங்களால் முடியும்னு நீங்க நம்பினா மட்டும்தான் இந்த உலகம் உங்களை நம்பும். என்ன நண்பர்களே, உங்களுக்கு ப்ரோக்ராஸ்டினேஷன் ஹேபிட் இருந்தா, அதை விட்டுவிட்டு சுறுசுறுப்பாக உங்கள் இலக்கை அடைய இந்த நொடியே உங்கள் வேலையை தன்னம்பிக்கையுடன் தொடருங்கள். தள்ளி போடுவதை வெல்லுங்கள். ஃபியூச்சர் இஸ் நவ். உங்கள் வாழ்க்கையின் வெற்றி உங்கள் கையில். வெற்றி நிச்சயம் நண்பர்களே. நன்றி. வணக்கம்.